அவன் சரண்டா போயிட்டான்டா, நேர்ல வெளியே பாத்திருக்கேன் ப்ரோ. போயிட்டான்டா. வளருவோம் ப்ரோ நான். அதான்டா சொல்றேன், இவனா சும்மாடா ஒண்ணுத்துக்கும் ஆக மாட்டான். அவனுக்கு சண்டை இழுத்து விட்டுட்டு நல்லா உட்காந்து குளிர்காயிறது உட்காந்து. நான் சொல்றேன்ல இவனை பத்தி, இவ்வளவு பேருக்கு நடுவில் இவன் இருந்து வேலையை பார்த்திருக்கான் பாரு. விளையாடுறா இவனும். நான் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சே விட்டேன். விக்டிம் பிளே பண்ணிட்டேன். நீ அங்க போய் பேசணும், இங்க போய் பேசணும்னு இழுச்சுவா கூறி நினைச்சிட்டு இருக்கான் போட்டு இருக்கு. இப்படிதான் வருஷம் ஃபுல்லா எல்லாத்தையும் உட்காந்துட்டு டேய் அப்பா, நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு நேரம் பேசிட்டீங்க. ஏன் இது சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்படியே இதை வந்து நீங்க பண்ணது தப்பு தான்டா அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன், முடிச்சு விட்டு இருந்திருப்பேன். இன்னசென்ட் பீஸா இருக்கீங்க. ரகுமான் ப்ரோ இருங்க இருங்க, இது நீங்க வந்து நல்ல ஒரு பீயிங்ல நீங்க வந்து சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி உன்னை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களை பத்தி பேசுறாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, அது உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா இங்க பேசுறதெல்லாம் சும்மா நீங்க ஏதோ அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. நிறைய அப்படிலாம் இல்ல. நான் ஏன் அவர்கிட்ட சொல்லனா, சரி எதுக்கு ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அது இதனால ஸ்டாப் ஆகணும், அது பண்ற வரைக்கும் பண்ணிட்டோன்றதுனால தான் நான் சரி ஓகே அப்படியே விட்டு வச்சேன், அவ்வளவுதான். இவனை நான் இது நம்ம ஏகே ஃபேன்ஸ்லயே அதிகமா பார்த்தது நான் சபாவை தான். சென்னை வரும்போதெல்லாம் இவனை தான் பார்ப்பேன். அத்தனை தடவை மீட் பண்ணிருக்கேன், ஒரு தடவை சொன்னது கிடையாது. எனக்கும் அவனுக்கு பிரச்சனையா இருக்கட்டும். சபா ஏர்போர்ட் நிப்பா எப்போதுமே. இல்ல நீங்க இங்க அவன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருங்க, அங்க ஊரே நம்மள எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு. கேவலமா இருக்கு. சம்பந்தம் பேசாத கார்த்தி. போறாங்கடா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீயே உட்கார்ந்து அழுதுட்டு கேவலமா இருக்கா? உனக்கு எமோஷன் அது அவ்வளவு டேய் கார்த்தி, குட் பை